உலகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. தனது நீண்டகால நண்பரான ராமதாஸை சந்தித்தேன் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். அவர் சற்று முன்பு பேசியதை நாம் தற்போது பார்க்கலாம். ராமதாஸ் வெளியில போயிட்டாரு, என்ன காரணம், என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? சார் என்ன பேசுனீங்க சார் நீங்க இவ்வளவு நேரமா? சார் சமாதானம் வந்ததே எனக்கு தெரியாது. உங்களை கூப்பிட்டாரு ராமதாஸ். 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை என்ன காரணம் சார்? 3 நேரம் பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆடிட்டர் எப்படி வரீங்க? பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆடிட்டர் எப்படி வந்துடுறீங்க கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் வர இடத்துல பிரச்சனை வருதுன்னு நினைச்சேன். கால் பண்ணி தானே போவீங்க நீங்க. பிஜேபிக்காக நீங்க வந்து பேசுறீங்க சார். கால் பண்ணீங்களா? ஓகே தேங்க்யூ. ராமதாஸ் வெளியில போயிட்டாரு, என்ன காரணம், என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? வந்தாருன்னே தெரியாது சார். சார் என்ன பேசுனீங்க சார் நீங்க இவ்வளவு நேரமா? சார் சமாதானம் வந்ததே எனக்கு தெரியாது. உங்களை கூப்பிட்டாரு ராமதாஸ். 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை என்ன காரணம் சார்? 3 நேரம் பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆடிட்டர் எப்படி வரீங்க? பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆடிட்டர் எப்படி வந்துடுறீங்க கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் வர இடத்துல பிரச்சனை வருதுன்னு நினைச்சேன். கால் பண்ணி தானே போவீங்க நீங்க. பிஜேபிக்காக நீங்க வந்து பேசுறீங்க சார். கால் பண்ணீங்களா? ஓகே தேங்க்யூ. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காமராஜ் இணைப்பில் இருக்கிறார். காமராஜ், தனது நீண்டகால நண்பரை சந்திப்பதற்காகத்தான் வந்தேன் அப்படின்னு ஆடிட்டர் குருமூர்த்தி செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. மேலதிக விவரம் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு நிலை வருகிற நிலையில் காலையிலே அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் நிலையத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸை சந்தித்து விட்டு போனார். அவர் 45 நிமிடங்கள் சந்தித்து பேசியிருக்கார். தனது மகளுடன் சந்தித்து பேசிய பிறகு அவர் வெளியே சென்ற அடுத்த நிமிடத்திலே ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் அதிமுக சேர்ந்த முன்னாள் மேயர் சையது துரைசாமி ஆகிய இருவரும் ஒரே காரில் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸை இல்லத்தில் சந்தித்து பேசினார். இவருடைய சந்திப்பானது 10 மணிக்கு தொடங்கி தற்போது, அதாவது 3 மணி நேரமான இந்த சந்திப்பு நடைபெற்றது. 3 மணி நேர சந்திப்பிற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வந்த ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸ் தன்னுடைய நீண்டகால நண்பர் என்பதால் அவரை சந்திக்க வந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் பாஜகவிற்காக நாங்கள் சந்திக்க வரவில்லை, இருவருக்கும் பிரச்சனை இருக்கிறது என்பதற்காகவும் சந்திக்க வரவில்லை, அவர் என்னுடைய நண்பர்கள் சந்திக்க வந்ததாக ஒரு கருத்தை தெரிவித்து செஞ்சிருக்காரு. ஏற்கனவே இங்க கட்சியில பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க சந்திச்சிருக்கீங்க, பாஜகவுக்காக சந்திக்க வந்திருக்கலாம் என்ற செய்தியாளர் கேள்வி கூட அவர் பதிலளித்த போது, நான் வருகிற இடத்தில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கிறது, அதற்காக நான் சந்திக்க வரவில்லை, நீண்டகால நண்பர் என்ற ஒரு சந்திப்பிற்காக சந்திக்க தெரிவித்திருக்கார். ஆனால் இவர்கள் 3 மணி நேரம் சந்தித்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பான தகவல் எதுவுமே அவர் தெரிவிக்காமல் காரில் புறப்பட்டு சென்றிருக்கார். இது தொடர்பாக பாமக சேர்ந்த ராமதாஸ் இதற்கு பின்பாக இது தொடர்பான ஒரு செய்தியாளர் சந்திப்பு தெரிவித்தால் மட்டுமே இது என்ன சந்திப்பு நடைபெற்றது என்பது குறித்து தெரிய வரும். நிச்சயமா தனது நீண்டகால நண்பரை சந்திப்பதற்காகத்தான் வந்தேன் அப்படின்னு செய்தியாளர்கள் மத்தியில பேசினாரு. அதே போல அன்புமணி வந்ததே தனக்கு தெரியாது அப்படின்னு குறிப்பிட்டு பேசினாரு. அது குறித்த விவரம் இருந்தாலும் சொல்லுங்க காமராஜ். நிச்சயமாக, அதாவது அவருக்கு அன்புமணி வந்த விவரம் தெரியாமல் இருக்கவில்லை, செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிப்பதற்காக அது மாதிரி தெரிவித்து போயிருக்கார். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் உள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருப்பது மட்டுமில்லாமல் அவர் இங்கே வரக்கூடிய தகவல்கள் உள்ளே இருக்கக்கூடிய ராமதாஸ் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே கட்சி நிர்வாகிகளுக்கு யாருமே இந்த தினம் தன்னை சந்திக்க வேண்டாம் என ராமதாஸ் நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதனால இன்று யாருமே அவர் சந்திக்காமல் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் இவர்கள் 3 பேருமே தன்னை சந்திக்க இருப்ப தகவல் தெரிஞ்சிருப்பதனால தான் நிர்வாகிகள் யாரும் சந்திக்க மறுத்திருந்தார். அன்புமணி ராமதாஸ் இங்க சந்திச்சு பேசியிருப்பது ஆடிட்டர் குருமூர்த்திக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர் செய்தியாளர் சந்திப்பில் கூற வேண்டும் என்ற காரணத்தால் கூறிட்டு சென்றிருக்கிறார். குறிப்பா பாஜகவுக்காக தான் பேச வரவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது. ஆனாலும் கூட 3 மணி நேரம் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த சந்திப்பின் போது என்னென்ன விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே அன்புமணி ராமதாஸுக்கு இடையே ஒரு மோதல் போக்கு நீடி வருவதனால கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் தேதி அமித்ஷா சென்னை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால அதற்கு முன்பாக கட்சியை இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியே இருக்குது. அதன் அடிப்படையிலேயே இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ்
சந்தித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அது மட்டும் இல்லாம இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது பாஜக தரப்பு மேலிருந்து அழுத்தம் கொடுப்பதாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்கிறது. அதே போன்று இவர்கள் சந்திப்பு 3 மணி நேரம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பில் உடன்பாடு எட்டப்பட்டிருந்தால் இன்றைய தினம் டெல்லியிலிருந்து ஒரு முக்கிய நபர் ராமதாஸை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் அவர் சந்திப்பார். அந்த சந்திப்பில் முக்கிய தகவல் ஏதாவது எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த சந்திப்புல இவர்கள் 3 மணி நேரம் அன்புமணி ராமதாஸுக்கு மீண்டும் தலைவர் பதவி வழங்க வேண்டும் என ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற தகவல் வெளியே இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இவர்கள் பேசியிருக்கிறார் என்றும் தகவல் இருக்கிறது. இந்த தகவல் அடிப்படையில் தான் இதற்கு பிறகாக ராமதாஸ் எந்த மாதிரியான தகவல் வெளியிடுகிறார் என்பது தெரியவரும். தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி காமராஜ். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.